தனிநபர் விமர்சனங்கள் இருக்கு. இது வந்து நம்ம என்சிசி ஆக்ட் பிரகாரம் தவறுன்னு தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுக்குமா, இல்லை யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நடவடிக்கை? ஏன்னா தனிநபர் ஒப்பீனியன் போல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே சரி, அது வாட் எவர் அந்த மாதிரி எம்சிசி வயலேஷன்ஸ் எல்லாம் வருதோ ஃபர்ஸ்ட் வி கெட் த ரிப்போர்ட் ஃப்ரம் த டிஓ அண்ட் த எஸ்பி. அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, அந்த கிளிப் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஏதோ ஐபிசி ஆர் சிஆர்பிசி படி அதில் ஆக்ஷன் எடுக்கணுன்னாக்கா அதில் உடனே எடுத்துருவாங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு எம்சிசி வயலேஷன் அடிப்படையில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அது கண்டிப்பாக நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு அது அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் எனி ஆக்ஷன். See, it is very difficult to, இப்போ சோஷியல் மீடியா இஸ் ஸோ வைட். முன்னாடி இருக்கிற மாதிரி வெறும் பிரிண்ட் மீடியா இல்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய யார் ஒரு கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட கொண்டு வந்தால் நம்ம வந்து பார்வைக்கு வருது. தென் யூ ஆர் டேக்கிங் ஆக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஆக்டிவ்லி கிவிங் இட் டு அஸ். எஸ், இசிஐக்கு நாங்கள் அந்த மிஸ்டர் ராஜா மேட்டர்லேயும் இசிஐக்கு என்னென்ன டிஓஸ் எஸ்பிஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க, அப்புறம் அவங்க என்ன பேசியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அப்படியே நாங்கள் இசிஐக்கு அனுப்பிச்சிருக்கோம். இசிஐயில் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இசிஐ வில் லுக் ஃப்ரம் த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஆங்கிள். மற்றபடி கிரிமினல் ஆர் ஐபிசி ஆர் ஆர்பி ஆக்டில் ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணோம்னாக்க அந்தந்த எஸ்பி தான் அது எஸ்பினாக்கா அந்தந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அதை ஃபைல் பண்ணிவிட்டு டிஓ கிட்ட ரிப்போர்ட். யா, இப்போ ஒரு பார்ட்டில் அது மிஸ்டேக் ஆகிட்டு சொல்லி அது எப்படி இருக்கும்னாக்க அந்தந்த ஆர்ஓஸ் அதில் டாட்டா என்ட்ரி பண்ணும்போது இதில் ஒரு மிஸ்டேக் ஏதோ ஒரு பார்ட்டில் ஆகிட்டே சொல்லியிருக்காங்க. அது இல்லை, அது நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம். We have whatever complaint we have got, based on that we have got the reports from the concerned SP, DO or the Commissioner of Police as the case may be. அவங்க என்னென்ன ஆக்ஷன் போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க that we have informed to the commission. Similarly MCC angle model code of conduct violation angle ECI will take it based on the entire transcript, report, video and the footage alla paathuட்டு commission they will take it. ECI has asked the CEO to get the report on this and send it to them. So accordingly we have sent, but after getting it from the SPs and the DOs. See, as per the act, police என்னென்ன சட்டத்தில் ஐபிசிலேயா சிஆர்பிசிலேயா ஆர் நம்ம ஆர்பி ஆக்டில் ஃபைல் பண்ணணுமோ அது பண்ணுவாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்க்கு எலெக்ஷன் கமிஷன் தான் ஸ்டாண்டர்ட். கிரிட்டிக்கல் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் அது ஒவ்வொரு ஆர்ஓ அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்சர்வர் முன்னிலையிலே இந்த லிஸ்ட் எல்லாம் தயார் பண்ணுவாங்க. இந்த மொத்த நம்பரெல்லாம் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்டே கொடுத்துட்டு அவங்க வேறு ஏதோ இதில் சேர்க்கணும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் அதுவும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதுவரைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற கிரிட்டிக்கல் போலிங் பூத்ஸ் 537 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் 10,813. சி நம்ம அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு லாஸ்ட் டேட் இல்லையா, இப்போ இன்னும் நம்ம போகும்போது சப்போஸ் எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது கூட இன்னும் அவங்க சொல்கிறாங்க இன்னும் ஒரு 2 ஸ்டேஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அது ஜென்ரல் அப்சர்வர் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு டிஇஓ எஸ்பி பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒப்பீனியன் அப்சர்வர் இவங்களோட ஒப்பீனியன் வச்சுட்டு இன்னும் கூடுதலாக அதில் ஆட் பண்ணோம்னாக்க நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். Now regarding the seizure so far, till yesterday's figure, total 319.02 crore we have seized so far, out of which cash 142.29 crore
142.29 crore. Liquor 2.40 crore. Drugs 1.68 crore. Precious metals 156.19 crore. 156.19 crore. Others 16.46 crores. Others will be materials, different materials. Income tax, you are having the breakup of income tax. We'll just shortly issue. Tohudi. No, this is FST, SST. No. They are telling income tax. Okay. So out of this income tax department ಮೂಲமா 60.580 crore. 60.58 crore. ನಮ್ಮ FST SST ಮೂಲமா 81.70 crore. அது ஃபுல் பிரேக்கப் இருக்கு. இல்லை பார்ட்டி வைஸ் இப்போ அது சொல்ல முடியாது. ஏன்னா இன்கம் டேக்ஸு ஜென்ரலாக இது ஒரு சீஸ் பண்ணும்போது இது எலெக்ஷன் ஆங்கிள் இருந்தால் நம்மக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பேசிஸில் கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்ட்டி பேசிஸில் கொடுத்துருக்காங்க. தொகுதி வாரியாக இருக்குது. தொகுதி வாரியாக டிஸ்ட்ரிக்ட் வாரியாகவும் இருக்குது. நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இஃப் யூ சே சீஜரில் நம்ம FST SSTயோட ஃபிகர் இருக்கு. சேலத்தில் 40.47, சேலம் both cash and other item maximum. Salem 40.47, that's 40 crore 47 lakhs. Then Chennai 18 crore 75 lakhs. Tirupur 13.53 crores, sorry, idella crores. 40.47 crore, 18.75 crore, 13.53 crore. Chengalpattu 10.40 crore. Kadalur 7.36 crore. இது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நமக்கு இருக்கு. till now this figure is daily changing. அப்போ இன்னைக்கு சேலம் இருக்கலாம், நாளைக்கு வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகம் ஆச்சுனாக்க அது சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் சி விஜில் மூலமாக நமக்கு 3464 கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் மொத்தமாக வந்திருக்கு. அதில் 2580 have been found correct and action was taken. Similarly, permissions for meetings, vehicles, adala 15,497 permission கொடுத்துருக்கிறோம். Star campaigner passes 832 இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். Then under preventive section le 11,186 personsக்கு bound over பண்ணியிருக்கோம். License arm deposit 18,723 police departmentல வாங்கி வச்சிருக்காங்க. சி விஜில் கம்ப்ளைண்ட் நமக்கு மேக்ஸிமம் கரூர்லேருந்து வந்திருக்கு 671, அடுத்த கோயம்பேட்டூர் 593, திருப்பூர் 244, கன்னியாகுமரி 238, சென்னை 193. மொத்தம் நமக்கு 1950 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. 1950 சி விஜில். இது இல்லை, இது இந்த 5 சேர்த்துட்டு 1950. இல்லை திஸ் 1950 இது பழைய ஃபிகர். சி விஜில் மூலமாக 3464 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 2580 have been found correct. நான் முதல்ல சொன்னோம் இது அதுதான் கரெக்ட். அது 2580. அதில் டாப்பில் இருக்கிற 5 டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம சொல்லிட்டோம். சிமிலர்லி நம்ம எபிக்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் எபிக்ஸ் எல்லாம் அத்தனையும் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கிறோம். அதனால யாருமே கவலைப்பட வேண்டாம். ஸ்பீட் போஸ்ட் மூலமாக கண்டிப்பாக அவங்க போயிட்டு வீட்டில் சேரும்.
Now if you have any questions you can ask. Saturday? Yes. Saturday Honorable High Court ஒரு டைரக்ஷன் என்ன கொடுத்துருங்கன்னாக்க கிரிட்டிக்கல் அண்ட் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் இன்னும் ஏதாவது இருந்தால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க இன்ஃபார்ம் பண்ணால் அதுவும் சேர்க்கணும். ஸோ சிஓ அளவில், டிஓ அளவில் அண்ட் ஆர்ஓ லெவலில் இந்த 3 லெவலில் நம்ம மீட்டிங் பண்ணிவிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்ட லிஸ்ட் வாங்கியிருக்கோம். அந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அவருக்கு சரி இசிஐ No, that was also regular review only. காலையில் 10 மணிக்கு நேற்று பண்ணாங்க. அது ரெகுலர் ரிவ்யூ தான். இது ஒரு இம்பார்ட்டண்ட் கேள்வி. இப்போது ஒவ்வொரு வாக்காளருக்கு நாங்கள் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் இந்த வாரத்தில் நாங்கள் இஷ்யூ பண்ண போகிறோம். இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் நம்ம கிளியர் கட்டாக நமக்கு என்ன போலிங் பூத்து எங்கே போகணும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் நம்மக்கிட்ட ஒன்றும் வரதே இல்லை, அப்போ நம்ம என்விஎஸ்பி போர்ட்டலில் போயிட்டு நம்ம பேர், நம்ம எபிக் கார்டு நம்பர் போட்டாவே நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ அதனால் நேரம் நம்ம அங்கே போகலாம். சப்போஸ் எபிக் கார்டு இல்லைன்னா கூட வேறு ஏதாவது 11 நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஓட் போடலாம். இல்லை, அதெல்லாம் ஆக்சுவலி ஸ்டேட் லெவலில் நம்ம மீட்டிங் போட்டோம். ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டு அந்தந்த ஆர்ஓ லெவலில் வாங்கணும். ஏன்னா ஆர்ஓ லெவலில் அந்த லோக்கல் லெவலில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தெரியும், கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும் எங்கே இன்னும் கொஞ்சம் இதை ஆட் பண்ணணும். அது நம்ம டிஓஸ் கிட்டே வாங்கிட்டு அது ஆர்ஓஸ் தான் பண்ணுவாங்க. நாங்கள் லீஸ்ட் வைப்போம் தவிர அவங்க ஏற்பாடெல்லாம் அவங்க பண்ணுவோம். அது சப்போஸ் ஒரு பதற்றமான இது நம்ம கிரிட்டிக்கல் வல்னரபிள் அந்த மாதிரி ஒரு போலிங் ஸ்டேஷன் இருந்தால் அதில் சிஏபிஎஃப் போடணுமா, வாய்ஸ் ஸ்ட்ரீமிங் போடணுமா, வீடியோகிராஃபி பண்ணணுமா, மைக்ரோ அப்சர்வர் பண்ணணுமா, அங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த ஆர்ஓஸ் அந்த அப்சர்வர்ஸ் அதெல்லாம் ஜாயிண்ட்டாக டிசைட்